Hi guys, இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறோம்னா வாட் இஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அண்ட் பிஸ்குருக்கல் LEADZIN LEADSARK இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம நிறைய ரீல்ஸ் பார்த்துருக்கோம் எப்படி அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பற்றி. ஸோ நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை போய் 15,000 20,000 கொஞ்சம் செலவு பண்ணாமல் ஸோ இந்த 10 நிமிஷத்தை மட்டும் இந்த வீடியோக்காக செலவு பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அதுக்கான பிரயோஜனம் இருக்கும். ஸோ ஃபுல் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் இல்லாதாலும் பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்க்கெட்டிங் அப்படின்னு என்னன்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டிங்னா ஒரு பொருளை நம்ம ஒருத்தங்களுக்கு விற்று கொடுக்குறோம். அந்த விற்று கொடுக்கறதுக்கு நிறைய குறையெல்லாம் இருக்கும் அந்த ஒரு பொருளில். அதில் கொஞ்சம் குறையை மறைச்சி நிறைய மட்டும் கொஞ்சம் அதிகமாக சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் நம்ம நார்மலாக பார்த்துட்டு இருக்க மார்க்கெட்டிங். எந்த பொருள் எடுத்தாலும் மார்க்கெட்டிங் இருக்குது. நம்ம ஒரு கடைக்கு போனால் கூட ஒரு பொருளை அவங்க நம்மகிட்ட ஏதோ பிரெயின் வாஷ் பண்ணி விற்றுருவாங்க. அதுதான் பேர் மார்க்கெட்டிங். இதில் என்ன அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டர்களாக இருக்கவங்கள மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு பொருளை விற்று கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது டைரக்ட் செல்லிங்கில் விற்று கொடுத்தோம் அப்படின்னா அந்த கம்பெனி அந்த மேனுஃபேக்சரிங் அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் கமிஷன் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் மார்க்கெட்டிங். இப்போ அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா ஆன்லைனில் மார்க்கெட்டிங் பண்ணுறது பேர் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு இதை படித்தா மட்டும்தான் தெரியும். பட் இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். இதுக்காக போய் நம்ம 6,000 15,000 20,000லாம் கொடுத்தாலும் படிக்கவே தேவையில்லை. ரொம்ப 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 சிம்பிளான விஷயம். ஏன்னா எப்படி பிளாட்ஃபார்ம், அதாவது காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்டு வாட்ஸ்அப்பு அண்ட் இன்ஸ்டாகிராமில் எப்படி சேலிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் 2 டைப் இருக்குது. அதாவது இப்போ ஒரு கம்பெனிலேருந்து நம்ம ப்ராடக்ட்டை ஒருத்தங்க சேல் பண்ணுறோம் அப்படின்னா இவ்வளோ கமிஷன் கொடுப்பாங்க. பட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் 2 டைப் இருக்குது. ஃபிசிக்கல் ப்ராடக்ட் அண்ட் நம்ம நார்மலாக பார்த்துட்டு இருக்க ஃபிசிக்கல் ப்ராடக்ட் அண்ட் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம ரெகுலராக பார்க்குற எல்லாமே, கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஃபோன்ஸு அண்ட் இபுக்ஸ். புக்கு எதுவாக இபுக் டிஜிட்டலில் வரும். புக்ஸு எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸுமே சேல் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ். டிஜிட்டல் அப்படின்னா எக்ஸாம்பிள் இந்த கோர்சஸ், ஏதோ ஒரு கம்பெனி ஏதோ கோர்சஸ்ஸு, சின்ன சின்ன சாஃப்ட்வேர்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். இதில் என்ன அப்படின்னா, மேனுஃபேக்சரிங்கிட்ட இப்போ ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டை வாங்குகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறம் டீலர் இருப்பாங்க, டீலருக்கு கீழே இன்னொருத்தங்க இருப்பாங்க, அதுக்கு கீழே ஒரு ரீட்டைலர் இருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே கடைசியாக நம்ம வாங்குவோம். அது கடைசியாக வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம இருப்போம் அஃபிலியேட் மார்க்கெட்டு. நம்ம அதை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மி அமௌண்ட் ஆஃப் கமிஷன் தான் கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு 0.5% ஒரு 20% தான் மேக்ஸிமம் கிடைக்கும். அதுக்கு மேலே கிடைக்கிறதில்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே மினிமம் 60 to 80% வரைக்கும் கமிஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அது எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிஸ்குருக்கல், LEADZIN, LEADSARK இவங்க பார்த்தீங்கன்னா கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க. நான் நினச்சிட்டு இருந்தேன் பிஸ்குருக்கல் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு. பட் அதில் கோர்ஸை தான் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கோர்ஸை இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் டைரெக்டாக பிஸ்குருக்கல்லேருந்து. இப்போ பிஸ்குருக்கல் நீங்களே போய், நான் ஸ்க்ரீன்ஷாட் மேலே போடுறேன், நீங்களே போய் ஒரு இதை கூட சேல் பண்ண முடியும். அவங்களோட அமௌண்ட் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கோர்ஸோட அமௌண்ட் கொஞ்சம் பிஸ்குருக்களோட அதிகம். பட் பிஸ்குருக்கில் நான் எப்போவுமே ஸ்கேம்னு சொன்னதில்லை. அதில் ஒர்க் பண்ணுறவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க, எப்படி அதை சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் தப்பு சொல்கிறேன். இவங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் படிக்கிறதுக்கே 15,000 அப்படின்ட்டு இருக்காங்க. பட் அது உண்மை கிடையாது. என்னென்னா நம்ம படிக்கிறதுல தான் இருக்குது. ஒரே நாள் ஒரு மேக்ஸிமம் 1 to 2 days 2 days அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கற்றுக்கலாம். பட் சில விஷயங்கள் இந்த கேன்வா ஆப்பு அண்டு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது, இன்ஸ்டாகிராமில் பிஸ்னஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு, டெலிகிராமில் பிஸ்னஸ் அக்கௌண்ட், இது க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இதைத்தான் அதில் கோர்ஸாக சொல்லி கொடுக்குறாங்க. பட் பிஸ்குருக்கல்ல தான் சொல்லி கொடுக்குறாங்கிற மாதிரி இவங்க சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இப்படி நடக்கிறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ்க்கு 0 to 20% கமிஷன் தராங்கன்னு சொன்னேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிஸ்குருக்கல், இந்த LEADZIN, LEADSARK, LEADZIN கொஞ்சம் அமௌண்ட் கம்மி. அவங்களோட ப்ராடக்டோட கோர்ஸோட ரேட் இப்போ 10,000 என்னமோ, இன்னொருத்தங்களுக்கு ஒரு 6,000 வரைக்கும் தான் என்னமோ இருந்துச்சு LEADSARK. பிஸ்குருக்கலோட 15,000 என்னமோ, சம்டைம்ஸ் அது 20,000 19,000 என்னமோ சம்திங்கில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சில நினச்சிக்கிறாங்க இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டு சில எனக்கு கமெண்ட்ஸ் வருது. என்ன அப்படின்னா, ஃபேக் இல்லை ப்ரோ, இது ஒரிஜினல் தான், எப்படி இதை ஃபேக்குன்னு சொல்கிறீங்க? நான் பிஸ்குருக்கில் ஃபேக்குன்னு சொல்ல. இது என்ன நடக்குது, இவங்க காமிக்கிற ரீல்ஸில் எப்படி அந்த டேஷ்போர்டில் அமௌண்ட் வருது அப்படிங்கிறத இவங்க சொல்கிறதே கிடையாது. அமௌண்ட் வருது இவ்வளோ வருதுன்னு சொல்கிறாங்க. எப்படி வருது அப்படின்னா, நம்ம இவங்க நம்மளை ஜாயின் பண்ணி விட்டாங்க அப்படின்னா, இப்போ நான் பிஸ்குருக்கில் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோர்ஸை நம்மக்கிட்ட சேல் பண்ணுவாங்க. அதை அவங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணி நம்மக்கிட்ட சேல் பண்ணுறாங்க. அதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்.
அந்த கோர்ஸ்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு புக்காக நினச்சிக்கோங்க. ஒரு புக்கை நம்மக்கிட்ட விற்கிறாங்க, அந்த புக்கோட ரேட்டு தான் 15,000 ரூபா. அந்த புக்கை நீங்கள் படிச்சுட்டு நீங்களும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். பட் அந்த புக்கை படிக்காமே நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒரு விஷயமே கிடையாது. இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வேணும்னா நானே சொல்லித்தரேன். நீங்கள் ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா, அதுக்கான அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுமோ அதையும் நானே சொல்லித்தரேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ கம்ப்ளீட் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 வீக் ஒரு 8 ஸ்லைடு, ஒரு 8 வீடியோஸ், ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் வீடியோ, 8 வீடியோஸில் மொத்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கும் முடிச்சிடலாம். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் மணி. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மெயினாக யாருக்கு யூஸ் ஆகும்னா, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சொந்தமாக ப்ராடக்ட் சேல் பண்ணுறவங்க, இது வந்து அதிகமாக அவங்களுக்கு யூஸ் ஆகும். சரி, நான் ஒன்றுமே பண்ணல ப்ரோ, நான் சும்மா தான் இருக்கேன், எனக்கு எப்படி அது யூஸ் ஆகும், அதை படித்து என்ன பண்ண போகிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் நம்மளால் அஃபிலியேட் மார்க்கெட்டராக ஆக முடியும். பிளாட்ஃபார்ம்ஸ் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளிப்கார்ட், அமேசான், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸு, அதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணால் அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லிங்க் இப்போ ஒருத்தங்களுக்கு வாங்க போகிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு லிங்க் அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா, அவங்க நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்லேருந்து நம்மளுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருவாங்க. எந்த ப்ராடக்ட்ஸ்க்குமே லிங்க் இருக்கும், அதில் கமிஷன்ஸும் மென்ஷன் ஆயிரும். அந்த லிங்க்கை வந்து இன்னொருத்தவங்க உங்கள் ஃப்ரெண்டுக்காக யாருக்கோ கொடுத்தீங்க அப்படின்னா, அவங்க ஃப்ளிப்கார்ட்டில் நார்மலாக போய் சர்ச் பண்ணாலும் என்ன அமௌண்ட், அப்படி ஒரு 2000 ஒரு அமௌண்ட், ஒரு ப்ராடக்ட்டோட அமௌண்ட் காமிக்குது அப்படின்னா, நம்ம அனுப்பிச்ச லிங்கில் 2000 தான் காமிக்கும். பட் என்ன அப்படின்னா, அவங்க நம்ம யூஸ் பண்ணுற லிங்கை யூஸ் பண்ணி அவங்க வாங்கினாங்க அப்படின்னா 0.5% 20% வரைக்கும் நம்மளுக்கு கமிஷன் வந்து ஃப்ளிப்கார்ட் கொடுப்பாங்க. அதை மந்த்லி நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அமேசானும் இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம மார்க்கெட்டிங் ஆனாலும் நம்ம ஓன் ப்ராடக்ட்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம இ பிளாட்ஃபார்மில் நம்ம ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதுதான் நடந்துட்டு இருக்கு. பட் இவங்க சேல் பண்றது என்ன அப்படின்னா கம்ப்ளீட் கோர்ஸ். நீங்க ஒன்று கேட்கலாம், அப்புறம் எப்படி ப்ரோ இவங்க எப்படி டேஷ்போர்டில் 40 லட்சம் 20 லட்சம் கணக்கு காமிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, எப்படி கணக்கு காமிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிஸ்குருக்கில் வந்து ஒரு 15,000 கோர்ஸோட ரேட்டு, 15,000க்கு ஒரு 80% 60% கமிஷன் அப்படின்னு எவ்வளோ ஆகுது? 6,000, இதில் ஒரு 2,500 60னா 2,000 சம்திங், கிட்டத்தட்ட ஒரு 8,000 வந்து ஒரு கோர்ஸை இன்னொருத்தனுக்கு சேல் பண்ணாங்க அப்படின்னா அதுதான் அவங்களோட கமிஷன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான கமிஷன். அப்போ ஒரு 10 பேரை சேர்த்து விட்டா என்ன ஆகும்? 10 பேர் சேர்த்துனா 80,000. ஸோ அவங்க வந்து நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி கொடுத்துருவாங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி கொடுக்க மாட்டான்னு சொல்லலை. அவங்க ஏர்னிங்கில் நம்மளை நம்ப வைக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட்ஸை காமிச்சு தான், அது ரெஃபரலில் வர்ற அமௌண்ட்டு தான் அவங்களோட டேஷ்போர்டில் வரும். ஐயோ போச்சே போச்சே. பிஸ்குருக்குலாக இருந்தாலும் சரி, லீட்ஸினால லீட்ஸார்க்காக இருந்தாலும் சரி, அவங்களோட டேஷ்போர்டில் அவங்களுக்கு என்ன மார்க்கெட்டிங் பண்ணோம் அதுதான் வரும். அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி வேறு யாருக்கு நம்ம மார்க்கெட்டிங் பண்ண முடியும்? எக்ஸாம்பிளுக்கு நான் வேணால் எதாவது மார்க்கெட்டிங் நான் ஒன்றும் பண்ணியிருக்கேன் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு ஏதாவது டேட்டாஸ் இருந்தால் காமிக்கிறேன். அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஜஸ்ட் நம்ம அதை லிங்க்கை மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். வேணால் உங்களுக்கு வேணும்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா தாராளமாக அது வீடியோ பண்ணி கொடுக்குறேன். இதுக்காக போய் 15,000 20,000லாம் தண்டமாக செலவு பண்ண வேண்டாம். இதில் ஒரு விஷயமே கிடையாது. ஸோ வேறு எதாவது டவுட்ஸ்னால் எனக்கு கிளியராக கீழே தெளிவாக கேளுங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இது எதுவுமே பர்சனலாக நான் வந்து பிஸ்குருக்கில் அட்டாக் பண்ணுறேன் அதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் நம்ம ஒரு 15,000 எதாவது சேவ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அவசியம் இல்லாதது. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கற்றுக்கணுமா? ஈஸியாக கற்றுக்கலாம். நிறையா வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து மெயினான ஒரு ஆள்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் ஒரே நாள் தான் கிளாஸ் கற்றுக்கிட்டது. ஒரு பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஸோ மறக்காமல் என்னோடய வீடியோவை ரெகுலராக பாருங்கள். தயவு செஞ்சு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வரவங்க. நான் இதுக்கு மேலே போடுற வீடியோஸு ஒவ்வொன்றுமே ஸ்கேம் பற்றி இருக்கும். உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லித்தரணும்னு சொன்னோன்னா அதை பற்றி இருக்கும். மேக்ஸிமம் நாளைக்கு ஜென்யூன் ஜாபை எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடிச்சி போடுறேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா மற்ற யூடியூப் சேனல் மற்ற இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டெஸ்ட் பண்ணாமல் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய வெப்சைட்ஸ் போடுறாங்க. அதை வந்து நான் பர்சனலாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். டெஸ்ட் பண்ணி எனக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவங்க சொன்னதில் எதுவுமே நானும் இது ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இதுலேயுமே அமௌண்ட் வந்ததில்லை. நானும் நிறைய வெப்சைட் நெட்டில் பார்த்துருக்கேன். நம்மளுக்கு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சாலும் அவங்கக்கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரதும் இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜென்யூன் ஜாபை நான் கண்டுபிடிக்கிறேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி யூஸ் பண்ணுங்கிறதுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக சொல்லித்தரேன்.
ஸோ ரெகுலராக என்னோட ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.